ஊக்க மருந்து சோதனையில் மல்யுத்த வீரர் நர்சிங் யாதவ் சிக்கியிருக்கும் நிலையில் அவர் மீது தவறிருக்க வாய்ப்பில்லை என பல்வேறு தரப்புகளில் இருந்தும் ஆதரவான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. நர்சிங் யாதவ் ஒலிம்பிக்கில் பங்கேற்காவிட்டால் அவருக்கு பதில் ஒலிம்பிக்கில் யார் பங்கேற்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து விளையாட்டு விமர்சகர் செல்வி தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நர்சிங்குக்கு வந்து ஒரு வெளியிலிருந்து ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்தது. அவர் கூட சமீபத்தில் பல போட்டிகளில் சொல்லினார், எனக்கு போட்டியில் ஒலிம்பிக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுல ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்று, நான் ஃபிசிக்கலாக வந்து நான் செலக்ட் ஆகணும், ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். ரெண்டாவது, மென்டல் ப்ரெஷர் நிறைய இருக்குது, என்னால் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதை அவரெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜார்ஜியா போனார். இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா அவரோட இதில் வந்து அவர் டோப் யூஸ் பண்ணினதாகவும் ஏதோ போதை மருந்துகள் யூஸ் பண்ணினதாகவும் சொல்லியிருக்காங்க. அவர் யூஸ் பண்ணினதும் சொல்லப்பட்ட அந்த மருந்து, ஊக்க மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அவர் ஃபுட்டாக, அதாவது வந்து சாப்பாட்லேயோ இல்லை அவர் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்லேயோ தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அவரோட சாம்பிள்ஸ் 3 பார்க்கும்போது இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் கிடையாது, 30-40 முறை வந்து அவர் வந்து ஒரு டோப்பிங் டெஸ்ட்டு போயிருக்கிற ஒரு பிளேயர்னால வந்து நிச்சயமாக அவருக்கு தெரியும் தான் எடுத்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறது. இது நிச்சயமாக வெளியிலிருந்து தான் வந்திருக்கு. அதுவும் இந்த சர்ச்சை வந்து அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் எடுத்திருக்காங்க, ஜூன் 2 எடுத்திருக்காங்க, ஜூன் 15 எடுத்திருக்காங்க, 25 எடுத்திருக்காங்க. அப்போ சொல்லாமல் நடா திடீர்னு போட்டிக்கு ஒரு வாரம் இருக்கும்போது வந்து இவர் வந்து இல்லை டீமில் இல்லைன்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக இதில் வந்து ஒரு சதித்திட்டம் இருக்குன்னு தான் எல்லாருமே நம்புகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பார்த்தா கூட வந்து நர்சிங் இல்லை அப்படிங்கிறதுனால சுசில்குமார் போயிட முடியாது. ஏன்னா 18 அந்த என்ட்ரிஸ் முடிஞ்சு போயிடுது. இப்படி வரும்னு நினச்சதுனாலையோ என்னமோ பார்த்தீங்கன்னா வந்து நர்சிங்குக்கு பதிலாக ரிசர்வில் வந்து ஜிஜேந்திரா இருக்கார். அப்போ ஜிஜேந்திரா வந்து நர்சிங்குக்கு பதிலாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடும்.